தொடங்கிப்பேட்டையிலிருந்து மறுபடியும் வார்த்தை மத்திய 12 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறது என்று பிரசங்கிக்கிறார். வீணான வார்த்தைகளை பேசினா கூட மனுஷனுடைய மரண நாள் முடிந்த பிற்பாடோ இல்ல அவருடைய நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை விட ஏன் வீணான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி அவர் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய வார்த்தைகள் பாருங்க, இந்த உலகத்துல எல்லா இடத்துல சில நேரத்துல நம்ம போன் பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்றாங்க, சில இடத்துல கேமரா மூலமாகவும் ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பேசணும், என்ன வார்த்தைகளை நம்ம வெளிவிட்டோம் எல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்றாங்கன்னா, ஆண்டவர் நீங்க பேசுகிற உங்க வாழ்நாளில நீங்க பேசிக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார். வீணான வார்த்தைகள் எல்லாம் அவர் நியாயத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே வீணான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து விடுது. பிரசங்க 5 சொல்கிறது, தேவ சமூகத்துல துணிகரமாய் பேசாமல், தேவ சமூகத்துல மனம் பதறி பேசாமல், தேவ சமூகத்துல சுருக்கமான வார்த்தைகளாய் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகளாய், தரமான வார்த்தைகள், 4 பேசினாலும் நல்லதா பேசுங்க, இல்லைன்னா பேசாம அமைதியா இருக்கு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல உங்கள் வார்த்தைகள் மூலமா ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, பேசி பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை அமைதியா இருந்து பாருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தேவையான வார்த்தையை மட்டும் பேசிட்டு நல் வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்போம், வீணான வார்த்தைகளுக்கு இடத்தெல்லாம் ஒதுக்கி வைப்போம். கர்த்தர்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்போம். உங்களுக்காக செபிக்கிற நன்றி ஆண்டவரே. கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு வேலை சுகம் வார்த்தை மூலமாய் அவர்கள் பேசும்போது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது கவனமாய் செயல்பட உதவி மகிமைப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.